காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டிலேயே பெரிய பணக்கார பறவைங்க. நம்ம பெரிய பணக்காரவங்களா இருக்கிறத நினைச்சு அவங்க 2 பேரும் ரொம்பவும் கர்வமா இருந்தாங்க. இந்த காங்கள் கிட்ட ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆட்டை அவங்க பெருமைக்காகவே வளர்த்து வந்தாங்க. அதே காட்டுலதான் சோனா குருவியும் தான் பொண்ணு பியூட்டியோட வாழ்ந்து வந்தது. சோனா குருவியும் தன்னோட வீட்டுல ஒரு ஆடு வளர்த்து வந்துச்சு. அந்த ஆட்டோட பேரு ராணி. காலுக்காக வளர்த்து வந்த ஆட்டை விட சோனா குருவியோட ஆடு ரொம்பவும் அழகா இருக்கும். சோனா குருவியும் பியூட்டியும் அந்த ஆட்டை ரொம்பவும் அன்பாவும் பாசமாவும் வளர்த்து வந்தாங்க. காங்கள் 2 பேருக்கும் சோனா குருவியோட ஆடு ராணிய எப்படியாவது தங்களுக்கு சொந்தம் ஆக்கிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. காலுஜி, சோனாவோட ஆடு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கோரி, அது ரொம்பவும் அழகா இருக்கு. அப்படி ஒரு ஆடு நம்ம கிட்ட தான் இருக்கணும். அப்படி இல்ல காலுஜி, இருந்தா அது நம்ம கிட்ட இருக்கணும், இல்லன்னா அது இருக்கவே கூடாது. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு சோனா குருவியை பார்க்க பறந்து போனாங்க. ராணி, சீக்கிரமா புல்ல சாப்பிடு. உன்னை கொண்டு போய் வீட்டுல கட்டி போட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியில போகணும், எனக்கு வேலை இருக்கு. இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி கிட்ட வந்து சேர்ந்தாங்க. சோனா, இந்த ஆட்டை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட போற? இல்லையே, இந்த ஆட்டை வளர்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. இங்க பாரு சோனா, சில விஷயங்கள்லாம் அடுத்தவங்க சொல்லிதான் நமக்கு புரியணும்னு கிடையாது. நமக்கு தன்னாலவே புரிஞ்சிரும். சரி, அதை விடு. இந்த ஆட்டை நீ என்ன விலைக்கு விற்கலாம்னு இருக்க? இந்த ஆட்டை விற்கிறதா எனக்கு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு ஆடு எனக்கு வேணும்னா பக்கத்து காட்டுக்கு போய் பாருங்க, அங்க நிறைய ஆடுகள் கிடைக்கும். இங்க பாரு சோனா, எனக்கு நீ வளர்க்குற இந்த ஆடு தான் வேணும். விலை என்ன வேணும்னு சொல்லு, அதை விட அதிகமாவே தரேன். ஏன்னா இந்த ஆடு எங்க வீட்டுல தான் இருக்கணும். இங்க பாருங்க, என்னோட குழந்தை இந்த ஆட்டோட பாலை குடிச்சுதான் வளர்ந்தது. இப்பவும் வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த ஆட்டை நான் விற்கிற மாதிரி இல்ல. என்னோட உயிர் போற வரைக்கும் இந்த ஆடு என் கூட தான் இருக்கும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய ஆட்டை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. என்ன கோரி, சோனா குருவி இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு? இங்க பாருங்க காலுஜி, இதுக்கப்புறம் அந்த ஆடு நம்ம காட்டுலயே இருக்க கூடாது. அதை இன்னைக்கு ராத்திரியே கடத்திக்கிட்டு வந்து நாளைக்கு காலையில பக்கத்து காட்டுல இருந்து உங்க மாமாவை வர சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. காலுஜி, விஷயத்த சக்சஸா முடிச்சிட்டு வருவீங்களா, இல்ல நானும் கூட வரவா? கோரி, நீ வர வேண்டாம், இங்கேயே இரு. நீ பக்கத்துல இல்லாட்டி எனக்கு எல்லாமே சக்சஸா தான் நடக்கும். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் சோனா குருவி வீட்டுல கட்டியிருந்த ஆட்டை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சது. சோனா குருவியோட ஆடு தங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் தூக்கமே வரல. காலுஜி, என்ன உங்க மாமாவை இன்னும் காணோம்? வந்துருவாரு கோரி. மாமாஜி சொன்னா சொன்னபடி நடந்து பாரு. விடியறதுக்குள்ள கண்டிப்பா வந்துருவாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் காலுக்காகத்தோட மாமா இன்னும் வரவே இல்லை. இதே சமயம் காலையில கண் வச்ச சோனா குருவி ஆட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்கிறதுக்காக ஆடு கட்டி இருந்த இடத்துக்கு வந்தது. ராணிய காணோம், ராணிய காணோம், பியூட்டி, நம்ம வீட்டுல கட்டி போட்டிருந்த ராணிய காணோம். அம்மா இப்படி கத்துற சத்தத்தை கேட்டுட்டு பியூட்டியும் வெளியே வந்தது. அம்மா, நம்மளோட ராணி அதுவா நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. யாரோ இங்க வந்து ராணிய திருடிக்கிட்டு போயிருக்காங்க. வாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிப்போம். பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட வீட்டை விட்டு பறந்து போனாங்க. காலுஜி, பொழுது நல்லாவே விடிஞ்சிடுச்சு. ஆனா உங்க மாமாவை இன்னும் காணோம். எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் அவர் வர்ற மாதிரி தோணல. கோரி, அப்படியெல்லாம் நினைக்காத. மாமா இந்நேரம் வந்துகிட்டே இருப்பாரு. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு கதவை தட்டுவாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கோரி, நான் சொன்னனா இல்லையா? நான் சொன்ன மாதிரியே மாமா வந்துட்டாரு. சீக்கிரம் போய் கதவை திறப்போம், வா. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் வீட்டு கதவை திறந்து வெளியில போனப்ப அங்க சோனா குருவியும் அது பொண்ணு பியூட்டியும் இருந்தாங்க. தங்களுடைய வீட்டு வாசல்ல சோனா குருவிய பார்த்த காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் பயம் வந்துருச்சு. இங்க பாரு சோனா, உனக்கு தான் வேற வேலை இல்லைன்னா எங்களுக்குமா வேலை இல்ல? காலையில எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ற? போ, எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம். இங்க பாருங்க, எங்க வீட்டுல கட்டி வச்சிருந்த ஆடு இப்ப திருட்டு போயிடுச்சு. திருட்டு போயிடுச்சுன்னா அத வந்து ஏன் எங்க கிட்ட சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு.
நான் ஒன்றும் சாதாரணமா வந்து உங்ககிட்ட சொல்லல. உங்க மேல திருட்டு பழி சுமத்தணும்னு எனக்கு ஆசையும் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள இருந்து என்னோட ஆடு கத்துற சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டு தான் நாங்க இங்க வந்தோம். சோனாக்குருவி இப்படி கோவமா பேசுற சத்தத்தை கேட்டு நிறைய பறவைகள் அங்க வந்து சென்னாங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு தடவை உங்க வீட்டுக்குள்ள போய் ஆடு கட்டி இருக்க இடத்த பார்க்கணும். அங்க என்னோட ஆடு இல்லைன்னா நான் எதுவுமே பேசாம என்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுறேன். காலு, கோரி, இதுக்கு மேல நீங்க அடம் பிடிக்கிறது சரியில்லை. ஆடு கட்டி இருக்க இடத்த காட்டுங்க. வேற வழி இல்லாத காலுக்காக்கும் எல்லாரும் ஆடு கட்டி இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போக சோனாக்குருவி தன்னுடைய ராணி ஆட்டை அங்க பாத்துருச்சு. சோனாக்குருவிய பார்த்ததும் ராணி கத்திக்கிட்டு அதுகிட்ட ஓடி வந்தது. காகங்களே, நீங்க 2 பேரும் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு நாங்க என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நேத்து வேலைக்காரங்கிட்ட ஆட்டை இழுத்துக்கிட்டு வந்து கட்டி போடுன்னு சொன்னேன். அவன் புதுசா சேர்ந்த வேலைக்காரன். அதனால அவனுக்கு அடையாளம் தெரியாம சோனாக்குருவி ஆட்டை கொண்டு வந்து கட்டிட்டான் போல இருக்கு. இந்த சாதாரண விஷயத்தை போய் இவ்வளவு பெரிய விஷயமாக்குறீங்க. இந்த காகங்களுக்கு மத்தவங்களோட பொருள் இவங்க கிட்ட இருந்தா அது சாதாரண விஷயம்தான். பிறகு சோனாக்குருவியும் பியூட்டியும் ராணிய கூப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. சோனாக்குருவியோட ஆடு தங்களோட வீட்டுல இருந்தது எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சு போனதால காலுக்காகவும் குறிக்காகவும் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. காலுஜி, இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்ல. நாம் அந்த சோனாக்குருவியோட ஆட்டை திருடிட்டு வந்தது இப்ப எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு அப்புறம் இந்த சோனாக்குருவியோட ஆடு உயிரோடவே இருக்கக்கூடாது. இந்த சமயத்துல காலுக்காகத்தோட மாமா வேகமா அங்க வந்தாரு. டேய் காலு, சோனாக்குருவியோட ஆடு எங்க இருக்குன்னு சொல்லு. அதை நான் சீக்கிரமா அழைச்சுக்கிட்டு போகணும். இல்லன்னா இந்த விஷயம் எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சிடும். மாமாஜி, கோரிக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஏண்டா, என்னடா ஆச்சு? மாமாஜி, நாங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துடுச்சு. இதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எங்க முகத்திலேயே முழிக்காதீங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாத தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக சோனாக்குருவி பக்கத்து காட்டுக்கு போக வேண்டியிருந்தது. பியூட்டி அம்மாவை போய் பார்த்தாகணும். அதே சமயம் இந்த ராணிய கூட அழைச்சுக்கிட்டும் போக முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை பியூட்டி? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ராணியை எப்படியாவது கொண்டு போய் கால அங்கிளோட ஆட்டுக்கொட்டையில கட்டி போட்டுட்டு காலங்கல் ஆட்டை கொண்டு வந்து நம்ம வீட்டுல கட்டி போட்டுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டை பத்தி நமக்கு கவலையே இல்லாம பாட்டியை போய் பார்த்துட்டு வரலாம். பியூட்டியோட யோசனை சோனாக்குருவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால பியூட்டி சொன்ன மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட ஆட்டை காலுக்காகத்தோட ஆட்டுக்கொட்டைகள்ல கட்டி போட்டுட்டு காலுக்காகத்தோட ஆட்டை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. பிறகு சோனாக்குருவி பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட அம்மாவை பார்க்க பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. சோனாக்குருவி பியூட்டி கூட பறந்து போறத பார்த்த காலுக்காகவும் குறிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலுஜி, இன்னைக்கு சோனாக்குருவியோட ஆடு வீட்டுல தனியா தான் இருக்கும். பாருங்க, நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் விஷம் தடவன இலைகளை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஆட்டுக்கு சாப்பிட கொடுங்க. அவ்வளவுதான் வேலை. அரை மணி நேரத்துல ராணியோட கதை முடிஞ்சிடும். பிறகு ராத்திரி ஆச்சு. ஊரிக்காக சொன்ன மாதிரியே காலுக்காகவும் விஷம் தடவன இலைகளை எடுத்துக்கிட்டு சோனாக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. அங்க கட்டி கிடந்தது தன்னோட ஆடுன்னு தெரியாத காலுக்காகவும் தான் எடுத்துட்டு போன விஷம் தடவன இலைகளை அந்த ஆட்டுக்கிட்ட கொடுக்க அந்த ஆடும் அந்த இலைகளை ஆவலா சாப்பிட்டுச்சு. இப்படி தான் எடுத்துட்டு போன எல்லா இலைகளையும் அந்த ஆட்டுக்கு சாப்பிட கொடுத்த காலுக்காகவும் பிறகு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனாக்குருவி வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் ரொம்ப ஆசையா இருந்தது. இப்படி ஆசைப்பட்ட இவங்க உடனே கிளம்பி சோனாக்குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. சோனாக்குருவியோட வீட்டு வாசல்ல நிறைய கூட்டம் நின்னுகிட்டு இருந்தது. காலுஜி, நேத்து ராத்திரி நீங்க வேலைய கச்சிதமா முடிச்சிட்டீங்க. அதனாலதான் சோனாக்குருவியோட இறந்து போன ஆட்டை பார்க்க இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு சோனாக்குருவி வீட்டுக்குள்ள போனாங்க. ஆனா சோனாக்குருவி வீட்டுக்குள்ள தங்களோட ஆடு இறந்து கிடக்கிறத பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. காலுஜி, இது எப்படி நடந்துச்சு? உங்களால இந்த வேலையை கூட உருப்படியா செய்ய முடியலையா? சோனாக்குருவியோட ஆட்டுக்கு விஷம் தடவன இலைகளை கொடுக்க சொன்னா அதை நம்பாட்டுக்கே கொடுத்து அதை சாகடிச்சிட்டு வந்திருக்கீங்க. கோரி, இருட்டுல அடையாளம் தெரியாம நம்ம ஆட்டுக்கே விஷம் தடவுன இலைகளை கொடுத்துட்டோம் போல இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆடு
எப்படி சோனா குருவி வீட்டுக்கு வந்துச்சு? காலங்கள் அது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். இப்படி சொன்னா பியூட்டி பிறகு நடந்தது எல்லாத்தையும் அங்கிருந்து பறவைகள் எல்லார்கிட்டையும் சொல்லுச்சு. பியூட்டியோட பேச்சை கேட்ட எல்லா பறவைகளும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த காங்களால எப்படி இருந்தாலும் என்னோட ஆட்டுக்கு ஆபத்து வரும். அதனால நாங்க இப்பவே இந்த காட்டை விட்டு கிளம்புறோம். இங்க பாரு சோனா, நீ எதுக்காக இந்த காட்டை விட்டு போகணும்? உன் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு செஞ்சதெல்லாம் இந்த காகங்கள் தான். இதுக்கப்புறம் இந்த காகங்களை இந்த காட்டை விட்டே ஒதுக்கி வச்சிடுவோம். ஆமா, புறா சொல்றதுதான் சரி. இந்த காகங்கள் கூட இதுக்கப்புறம் நாம ஒன்னா வாழ முடியாது. இந்த காகங்கள் தேவையில்லாத பொறாமையால இன்னைக்கு ஒரு உயிரையே பலி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க கூட யாராலையும் ஒன்னு சேர்ந்து வாழ முடியாது. பிறகு எல்லா பறவைகளும் முடிவு பண்ணி 2 காங்களையும் தூரமா இருந்த ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. எந்த வசதியும் இல்லாத அந்த காட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு அழுதுகிட்டே வாழ ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் தன்னோட புத்திசாலித்தனத்தால ஆட்டை காப்பாத்தின பியூட்டி அம்மாவோட இந்த காட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல சோனா குருவி தன்னோட கணவர் ராணா குருவி தான் பொண்ணு பியூட்டியோட ஒரு அழகான வீட்டுல வாழ்ந்து வந்தது. சோனா குருவி இப்ப மாசமா இருந்தது. தான் முட்டையறதுக்கு முன்னாடியே தன்னோட பொண்ணு பியூட்டிய வெளியே அழைச்சிட்டு போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அதுக்கு சொல்லி கொடுக்க ஆசைப்பட்டது. பியூட்டியோட அப்பா, இன்னைக்கு நான் பியூட்டிய வெளியில அழைச்சிட்டு போறேன். அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பியூட்டிக்கு இந்த காட்டை பத்தியும் இங்க வாயிற பறவைகளோட குணங்களை பத்தியும் சொல்லி கொடுக்க ஆசைப்படுறேன். ஆமா சோனா, நீ சொல்றதும் சரிதான். நாளையில இருந்து நானும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து பியூட்டிய அடிக்கடி நதிக்கரைக்கு அழைச்சுக்கிட்டு போறேன். இதை கேட்ட உடனே பியூட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் இனிமே அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போவேன். நதிக்கரைக்கு போய் அம்மா அப்பா கூட ஜாலியா விளையாடுவேன். நதிக்கரையில உள்ள தும்பிகளை எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிப்பேன். ஆமா, இனிமே என்னோட பியூட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போறாங்க. பிறகு ராணா குருவி வேலை கிளம்பி பறந்து போச்சு. சோனா குருவி தன்னுடைய பொண்ணு பியூட்டி கூட்டுக்கிட்டு காட்டை சுத்தி பார்க்க கிளம்பிச்சு. இப்படி போனவங்க புறாவோட வீட்டுக்கு முதல்ல போனாங்க. புறாவோட வீட்டுல யாருமே இல்ல. கதவை வெளிப்பக்கமா பூட்டு போட்டு பூட்டி இருந்தாங்க. அம்மா, இது யார் வீடு? இதுதான் புறா அங்கிள் வீடு. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா யார் வராங்களோ இல்லையோ புறா அண்ணா கண்டிப்பா வந்து நிப்பாரு. பிறகு அங்கிருந்து கொஞ்ச தூரம் பறந்து போய் ஒரு மரத்து மேல உட்காந்து சோனா குருவியும் பியூட்டியும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு பியூட்டி, யாராவது உன்கிட்ட வந்து உன் மனசுல பேராசைய தூண்டுற விதமா பேசுனா கண்டிப்பா உங்ககிட்ட ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பறவை கிட்ட இருந்து நீ தப்பிக்கதான் முயற்சி பண்ணணும். அவங்க பேச்சு கேட்க கூடாது. அம்மா, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன். பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் அங்கிருந்து பறந்து நதிக்கரைக்கு போனாங்க. இவங்க அங்க போனப்ப கோரிக்காக அங்க உட்கார்ந்து இருந்தது. சோனா, உன் பொண்ணு இப்ப பறக்க கத்துக்கிட்டாளா? நல்லா வேகமா தான் பறந்து வரா. கோரிக்காக இப்படி பேசினாலும் பியூட்டி கோரிக்காகத்தை பார்த்து பயந்து போய் அம்மா பின்னால ஒளிஞ்சுக்கிச்சு. பியூட்டி, இவங்கள பார்த்து பயப்படாத. இவங்க பேரு கோரி. இவங்கள பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. அம்மா, இவங்கள பார்க்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கருப்பு பூனை மாதிரியே இருக்கு. அதனாலதான் இவங்கள பார்த்த உடனே எனக்கு பயம் வருது. சோனா, உன்னோட பொண்ணு நல்லா பேசுறா. நல்ல புத்திசாலியாவும் இருக்கா. சரி சோனா, நான் கிளம்புறேன். ஒரு விஷயமா கழுகக்காவை போய் பார்க்கணும். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா அம்மா, இந்த ஆண்டி கழுக போய் பார்க்க போறாங்க. கழுகு இவங்கள சாப்பிட்றாதா? பியூட்டி, நம்ம காட்டுல இருக்கிற கழுகு ரொம்ப வயசான கழுகு. அது இந்த காட்டுல உள்ள பறவைகள் கூட சேர்ந்து வாழ கத்துக்குச்சு. யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது. கோரி, நான் எவ்வளவு நேரமா உனக்காக காத்திருக்கிறது. சீக்கிரமா வந்திருப்பேன் கழுகக்கா. வழியில சோனா குருவியை பார்த்துட்டேன். அதோட பொண்ணு பியூட்டி கொழுக்கு முழுக்குன்னு எவ்வளவு அழகா இருக்கா. இப்பதான் பறக்க கத்துக்குச்சு. இருந்தாலும் நல்ல வேகமா பறந்து வருது. பார்க்கவும் அழகா இருக்கு. சோனா குருவிக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா? ஆமா கழுகக்கா, சோனாக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். சோனா தான் பொண்ணை இன்னைக்குதான் முதலா வெளியில அழைச்சிக்கிட்டு வருது. கோரி, நான் இவ்வளவு நாளா மாமிசம் சாப்பிடலங்கிறது உனக்கும் தெரியும். இருந்தாலும் சோனா குருவியோட பொண்ணை பத்தி நீ சொல்றத கேட்கும் போது
அந்த பியூட்டியை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. கால் முட்டி எல்லாம் வேற ரொம்ப வலிக்குது. எனக்கு என்னவோ மாமிசம் சாப்பிட்டா அந்த வலி எல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கிறேன். கழுகக்கா, நீங்க எது சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க. கோரி, எப்படியாவது சோனா குருவியோட பொண்ண நான் எனக்கு உணவாக்கிக்கணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். நீ இப்படி செஞ்சினா தேவைப்படுறப்ப நானும் உனக்கு உதவி பண்ணுவேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? ஆனா இந்த விஷயத்த யாருக்கு தெரியாம செஞ்சு முடிக்கணும். யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா என் பேரு கெட்ட பேராயிடும். எப்படியாவது எனக்கு இந்த உதவி நீ செஞ்சிடு. அந்த சின்ன குருவியை மட்டும் நான் சாப்பிட்டுட்டேன்னா என் உடம்புல பழைய பலம் திரும்பி வந்துடும்னு நினைக்கிறேன். கழுகக்கா, நான் ஏதாவது ஐடியா பண்ணி அந்த குருவியை இங்க கொண்டு வரேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஒரு நாள் ராணா குருவி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டி கிட்ட இப்படி சொல்லுச்சு. பியூட்டி, நீ பத்திரமா வீட்ல இரு. அம்மா காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் மரக்குச்சிகள் எடுத்துட்டு வரேன். வீட்டுக்குரிய சரி பண்ண கொஞ்சம் மரக்குச்சிகள் தேவைப்படுது. அம்மா, நீங்க போன உடனே நான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து போற வர பறவைகளை வேடிக்கை பாக்குறேன். சரி பியூட்டி, நீ சொன்ன மாதிரியே நம்ம வீட்டு வாசல்ல போய் உட்காந்துக்க. ஆனா உட்காந்துருக்கப்ப கவனமா உட்காந்துருக்கணும். பிறகு அம்மா போனதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட வீட்டு வாசல்ல வெயில்ல உட்காந்து குளிர்காய ஆரம்பிச்சது. இந்த சமயம் அந்த வழியா பறந்து போன கோரிக்காகவும் பியூட்டி தனியா உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அதுகிட்ட வந்தது. எப்படியாவது இந்த பியூட்டியை இன்னைக்கு தூக்கிட்டு போய் கழுகாக்கா கிட்ட கொடுத்தாகணும். என்ன பியூட்டி, வெயில்ல உட்காந்து குளிர் காஞ்சுகிட்டு இருக்கியா? ஆமா, நீங்க என்ன விஷயமா எங்க வீட்டுக்கு வந்தீங்க? பியூட்டி இப்படி கேட்டதும் கோரிக்காகத்துக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நான் 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 உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலான்னு தான் வந்தேன். உங்க பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு. இப்படி தடுமாறி பேசுறவங்க உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து தூரமா இருக்கணும். இப்படி சொன்ன பியூட்டி திடீர்னு பறந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா யோசிக்கிறா. இப்படி ஒரு புத்திசாலி குழந்தைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பியூட்டி, இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா எப்பவும் இதே மாதிரி உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன். இப்படி நினைச்ச கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா, நீங்க மரக்குச்சிகள் எடுக்க காட்டுக்குள்ள போயிருந்தப்ப கோரி ஆண்டி இங்க வந்தாங்க. ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டதுக்கு உன் கூட பேசலான்னு வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க பொய் பேசுறாங்கன்னு மனசுல பட்டுது. உடனே வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதவை சாத்திக்கிட்டேன். இத கேட்டுட்டு சோனா சிரிக்க ஆரம்பிச்சது. பியூட்டி, கோரி ஆண்டிய பார்த்து பயப்படாத. அவங்களோட நிறம் தான் கருப்பு. ஆனா அவங்க மாமிசம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்னன்னே தெரியலம்மா, எனக்கு கோரி ஆண்டிய பார்த்தாலே பயமா இருக்கு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ஏதோ வேலையா ராணா குருவியும் சோனா குருவியும் பக்கத்து காடு வரைக்கும் போக வேண்டியிருந்தது. பியூட்டி, நானும் உன்னோட அம்மாவும் பக்கத்து காடு வரைக்கும் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். அப்பா, எனக்கு வர்றப்ப புறா அங்கிள் கடையில இருந்து காராசேவ் வாங்கிட்டு வாங்க. பியூட்டி, நீ சம்மத்தா வீட்டுக்குள்ளேயே இருந்தனா அம்மா உனக்கு கண்டிப்பா காராசேவ் வாங்கிட்டு வருவேன். பியூட்டி கிட்ட இப்படி சொல்லிட்டு சோனா குருவியும் ராணா குருவியும் பக்கத்து காட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி, அங்க பாரு, சோனா குருவியும் ராணா குருவியும் எங்கேயோ கிளம்பி போறாங்க. அப்படின்னா இன்னைக்கு பியூட்டி தனியா தான் வீட்டுல இருப்பா. கழுகக்கா, நான் இப்பவே போய் அவளை தூக்கிக்கிட்டு வர முயற்சி பண்றேன். இருந்தாலும் அவ ரொம்ப புத்திசாலியா இருக்கா. எதுக்கும் நீங்களும் என் கூட அங்க உள்ள மரத்துல மறைஞ்சு உட்கார்ந்துக்குங்க. ஒரு கால் பியூட்டியை நான் பிடிச்சிட்டேன்னா அவளை தூக்கிக்கிட்டு என்னால ரொம்ப தூரம் பறந்து வர முடியாது. கோரி, எனக்கு என்னவோ அந்த பியூட்டியை உன்னால தூக்கிட்டு வர முடியாதுன்னு தோணுது. இந்த நிலைமையில நான் வேற வெட்டித்தனமா சோனா குருவி வீடு வரைக்கும் எதுக்கு பறந்து வரணும்? கழுகக்கா, யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? நம்பிக்கையோட வாங்க. அந்த பியூட்டியை இன்னைக்கு உங்களுக்கு விருந்தாக்கி காட்டுறேன். கோரி, சோனா வீடு வரைக்கும் பறந்து வர்றதுக்கு எனக்கு என்னவோ சோம்பலா இருக்கு. இருந்தாலும் பியூட்டியை நீ எப்படியும் பிடிச்சு கொண்டு வந்துருவன்னு உன் மேல நம்பிக்கை வச்சுதான் பறந்து வரேன். அன்னைக்கும் அம்மா அப்பா வெளியில போனதுக்கு அப்புறம் பியூட்டி வீட்டை விட்டு வெளியில குளிர்காய ஆரம்பிச்சது. சோனா குருவி வீட்டுக்கு போன கோரிக்காவும் பியூட்டி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. பியூட்டி, கோரி ஆண்டி உன்னை கூப்பிட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன்.
என்னது, என்ன கூப்பிட வந்தீங்களா? வீட்ல அம்மா அப்பா வேற இல்ல, நான் எப்படி உங்க கூட வர முடியும்? ஆமா, எதுக்காக என்ன கூப்பிட வந்தீங்க? எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வந்தது. திடீர்னு அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு வந்த பறவையால அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு எங்கேயும் போக முடியல. அதனால வண்டியில உள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் சின்ன பறவைகளுக்கு இனாமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீயும் வா, வந்தீன்னா நான் உனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இந்த கோரி ஆண்டி நம்ம மனசுல ஆசைய தூண்டுறாங்க. அப்படின்னா இதுல கண்டிப்பா ஏதோ ஆபத்து இருக்கு. என்னது, ஐஸ்கிரீமா? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இல்ல, எனக்கு சளி பிடிச்சுக்கும். நீங்க வேற யாரையாவது அழைச்சுக்கிட்டு போய் வாங்கி கொடுங்க. அப்படியா? ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டியா? சரி, அதை விடு. மாம்பழம் சாப்பிடுவியா இல்லையா? ஆமா, எனக்கு மாம்பழம் சாப்பிட ஆசையா தான் இருக்கு. அதான பார்த்த, மாம்பழம் பிடிக்காத குழந்தையே இருக்க முடியாது. சரி, சீக்கிரமா வா. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. நீ வந்தீன்னா வேணுங்கிற அளவு மாம்பழம் சாப்பிடலாம். இதோ இருங்க கோரி ஆண்டி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன பியூட்டி வீட்டுக்குள்ள பறந்து போய் மறுபடியும் வீட்டு கதவு உள்பக்கமா சாத்திக்கிச்சு. இத பார்த்துட்டு கோவமான கோரிக்காகவும் ஜன்னல் பக்கம் போச்சு. பியூட்டி செல்லம், என்ன இது? தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு உள்பக்கமா கதவை சாத்திக்கிட்டீங்க? பியூட்டி செல்லம், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், மாம்பழம் பறிச்சு தரேன்னு சொல்லி நீங்க என்னை எப்படியாவது உங்க கூட அழைச்சிக்கிட்டு போக தான் பாக்குறீங்க. உண்மையிலேயே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்தா கையில 2 ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. பியூட்டி, உண்மையிலேயே சொல்றேன், நான் ரொம்ப நல்லவ. உனக்கு மாம்பழங்களை பறிச்சு கொடுக்க தான் ஆசைப்படுறேன். அப்படியா கோரி ஆண்டி? கவலைப்படாதீங்க, எங்க அம்மா அப்பா வரட்டும், அவங்களையும் அழைச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். அப்ப எவ்வளவு வேணாலும் மாம்பழங்களை பறிச்சு கொடுங்க. நான் வேண்டான்னு சொல்லாம நீங்க பறிச்சு கொடுக்கற எல்லா மாம்பழத்தையும் சாப்பிடுவேன். கோரிக்காக எவ்வளவு முயற்சி பண்ணியும் பியூட்டி வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. இதனால சோகமான கோரி கழுகு கிட்ட பறந்து போச்சு. கழுகக்கா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த குட்டிச்சாத்தான் என்னோட பேச்சுக்கு மயங்கவே மாட்டேங்குது. கோரி, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சோனா குருவி வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். இப்ப நீ என்னை இவ்வளவு தூரம் வெட்டியா அலைய விட்டுட்ட. இப்படி சொன்ன கழுகக்கா கோபத்துல கோரிக்காகத்தை ஓங்கி ஒரு அறை விட்டுடுச்சு. கழுகக்கா, என்ன இது? என்ன போய் இப்படி அடிச்சிட்டீங்க? ஒரு சின்ன குழந்தைகிட்ட 2 தடவையா தோத்துட்டு வந்து நிக்கிற. இதுக்கப்புறம் என் முகத்திலேயே முழிக்காத. இப்படி சொன்ன கழுகக்கா பிறகு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. கழுகக்கா கிட்ட அடி வாங்கின கோரிக்காகவும் பிறகு அழ ஆரம்பிச்சுது. சோனா, குழந்தைங்களை புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டியதுதான். அதுக்குன்னு இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா வளர்க்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஆபத்துல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட பியூட்டி மாதிரி நல்லா யோசிச்சு செயல்பட்டோம்னா ஆபத்துல நம்ம மாட்டிக்கவே மாட்டோம்.